சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னை உம் கரத்தில் எடுத்தீரே, உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை ஆண்டவரே சொந்த நிற்க செய்தீரே, கொண்டு போய் வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் என்னை சுமந்ததீனா, நான் முழுதும் என்னை சுமப்ப கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தங்க வரவே விட மாட்டார். விசுவாசத்தை ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள் பலத்த பெரிய காரியத்தை செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டார். பக்கத்தை கையை பிடிச்சி சொல்லுங்க, சோதரம் கைவிடவே மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு நீதிமொழிகள் 22 சுதரம் 4ஆம் வசனத்தை கொடுத்தார். சுதரம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சத்தமாக ஒரு வாசிக்க கேட்கலாம். தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாக. இப்படி வசனம் ஊன்களையும் கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. சம்பட்டி போன்றது. தகர்க்க வேண்டியதை தகர்த்து, உடைக்க வேண்டியது உடைத்து, இணைக்க வேண்டியது இணைத்து, வளரச் செய்ய வேண்டியதை வளரச் செய்கிற வார்த்தை ஆண்டவரே. ஐயா சுதரங்கர்த்தாவே, இப்படி வசனம் பலத்த காரியத்தை செய்யட்டும். பேசுகிற அடியனை மறைத்துக்கொள்ளும். இந்த மாசத்தில் யாசுரம் சபை ஜனங்களோடு கர்த்தர் இடைப்பட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்து ஓட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சுதரம் இந்த காலை பொழுதில் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் சுதரம் சாலமோன் எழுதினது நமக்கு தெரியும். சாலமோன் இஸ்ரவேலுடைய ராஜாவாக இருக்கிறதையும் நமக்கு தெரியும், இருந்ததும் நமக்கு தெரியும். இவர் சுதரம் நல்ல ஒரு அரசனாக செயல்பட்டார் ஆரம்பத்தில். பின்புறமாக அவருடைய வாழ்க்கை மனைவிகள் நிமித்தமாக அவர் அந்நிய அக்கினியை பின்பற்றி வாழ்க்கையில் பின்மாறி போனதை நாம் பார்க்க முடியும். அதனால இந்த வசனமே இந்த ஞானத்தின் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்றுதான் இந்த சங்கீதம் நீதிமொழிகள் 1:7 ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இது ரொம்ப ஆசீர்வாதமான புத்திமதிகளையும் சுவிசேஷத்தையும் விவேகம் நீதி நியாயம் பொறுமை பல காரியங்களை குறித்து இதில் நாம் பார்க்க முடியும். எதுகை மோனையாக அநேக வார்த்தைகள் இதில் உண்டு. அநேக அற்புதமான பேரை என்ன பேரு? நீதி மொழிகள், ப்ரோவர்ப்ஸ். இது சத்தியத்தை எடுத்துரைக்கிற நல்ல ஒரு பாடல் கூட சொல்லலாம். ரைட். இந்த நீதிமொழிகள் 22:4 சொல்றார். அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதை 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் ஆக்கினவர் கர்த்தர். சொல்லுங்க, யாரு? கர்த்தர். அல்லேலூயா. யார் உண்டாக்குனதா? கர்த்தர். ஆனா அதை சொல்லிட்டு சொல்றாரு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்படின்னு சொல்றாரு. Those who are fear to the Lord. அல்லது அழகாக சுத்ரம் இங்க தெளிவா சொல்லியிருக்க பாருங்களேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பலன் வருமா? ஆமென் சொல்லுங்க. என்ன வருது? சொல்லுங்க, என்ன வருது? கர்த்தருக்கு பயந்தா பலன் வரும். ஆனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு 2 காரியத்தை இந்த மாசம் ஃபுல்லா தியானிக்க போகிறோம். உலகத்தின் ஐஸ்வர்யமும் உன்னதத்தின் ஐஸ்வர்யமும். என்னங்க உலகத்தின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அதற்காகத்தான் நாம் ஓடுகளும் உழைக்கிறோம். உன்னதத்தின் ஐஸ்வர்யம் உண்டு. உலகத்தின் ஐஸ்வர்யம் வேண்டுமென்றால் உழைத்தால் போதும். உன்னதத்தின் ஐஸ்வர்யம் வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென். ரைட். செபத்தோடு உழைக்கணும். அது உலகத்தின் உழைப்பு, இது ஆவிக்குரிய உழைப்பு. அப்ப இன்றைக்கு இதைத்தான் நம்ம இந்த மாதம் தியானிக்க போகிறோம். இந்த ஐஸ்வர்யம் 3 காரியத்தை சொல்வார். பலனாக 3 சம்பவம் வரும். ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. இங்க எழுதப்பட்ட ஒரு சம்பவம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லல. இந்த ஐஸ்வர்யம் நம்ம நினைச்ச உடனே நம்ம நினைக்கிறோம், ஓ உலகத்துல வீடு, காரு, பயங்கரமான சாரீஸ், ஷர்ட், பேண்ட், சுத்ரம், பயங்கரமா ரிச்சா நம்ம வாழ்றது தான் ஐஸ்வர்யமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தா சுத்ரம் நம்ம சிந்தையில இருந்து எடுத்து போட்டுருவோம். அது ஒரு ஐஸ்வர்யம் தான், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஒன்று உண்டு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சும்மா ஓரலா சில காரியத்தை சொல்லிட்டு நம்ம சுத்ரம் அடுத்தடுத்த பகுதிக்கு நேரம் இந்த வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் தியானிப்போம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆக்சுவலி நீங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களும் உழைச்சா சம்பளம் தான். நம்ம கூட உங்க கூட ஆண்டவர் அறியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சம்பளம் ஒண்ணுதான், உங்களுக்கும் சம்பளம் ஒண்ணுதான். கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருந்தா கொஞ்சம் எச்சு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அப்படி அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான். அங்க தெளிவா போட்டுக்காரு பாருங்களேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். சொல்லுங்க பார்க்கலாமே. நல்லா புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப அதைத்தான் சங்கீதம் 128 எழுதி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். சங்கீதக்காரன் சுத்ரம் என்ன எழுதுறாரு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சுத்ரம் பாக்கியவான். என்ன ஒரு முதல்ல இந்த பாக்கியம், பிளெஸிங்ஸ். இந்த பாக்கியம்லாம் எங்கெங்க வருதோ அங்க அது பிளெஸிங்ஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசீர்வாதம் நம்ம வேலையே பார்த்தாலும் அந்த வேலையின் பலனை, பலத்தை பரத்திருந்த ஆண்டவர் தான் நமக்கு தரணும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்ரா அதுல சொல்லுவார் பாருங்களேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி சுத்திரம், மனைவி எங்கிருந்து தரும்? யார் மனைவி? எங்கிருந்து யார் தருவா? மனைவி புத்தியில ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு. சுத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். சுதந்திரம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப சுத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லுவார பாருங்களேன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வ காண்ப அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ பார்ப்ப. அப்படி கர்த்தருக்கு பயந்துட்டாவே பரலோகம் நமக்காக பணி செய்ய ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசித்தா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு இந்த வசனத்தை சில காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 1 நாளாகமம் 29:13 ஒருவர் சத்தமாக வாசிங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இங்க பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னத்தை தருமா? ஐஸ்வரியத்தை தரும். சொல்லுங்க, என்னத்தை தரும்? என்ன எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம், ஜெபம், வேத வாசிப்பு, சுத்திரம், அது நம்மளை தற்காத்து கொள்வதற்கு. இந்த பரிசுத்தமா வாழ்ந்தா தான் அடுத்த நம்ம அந்த கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம யார் என்பதை கர்த்தர் உணர்த்த முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மளோடு பேசுவார். இப்படி நீங்க ஒவ்வொரு சம்பவமும் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் ஒழிய நம்மளை பாடுபடுத்துவதற்காக அல்ல. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உலகத்தின் வேலை அப்படி அல்ல. உங்களையும் என்னையும் வச்சு அவன் மேல போயிருவான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை வேலை செய்ய வச்சு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நம்மளை அழகு பார்க்கிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிஞ்சா சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. அதனைக்கு கிறிஸ்துவ உலகம் அறிவதில்லை, அதை தேவ பிள்ளைகள் புரிவதில்லை. சோத்ரா இங்க பாருங்களேன். அடுத்து பாருங்க சுத்ரா, மறுபடியும் இந்த வசந்த வாசி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அதுதான் பாயிண்ட். அதனோடு என்ன செய்ய மாட்டார்? அவரு வேதனையை கூட்டவே மாட்டாரு. என்னுடைய நுகம் லெகுவா இருக்கிறதுன்னு சொல்றாரு ஆண்டவர். வேதனை ஒரு நாளும் கூட்டவே மாட்டார். தேவன் அப்ப என்ன தேவன் தர்றாரு?
தேவன் எதை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறார்? உலகத்தின் ஐஸ்வர்யம் என்ன? உலகத்தின் ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற பொருட்கள். தேவ ஆசீர்வாதம், தேவ ஐஸ்வர்யத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனா பலத்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீடு பார்க்கலாம் ஐயா, இடத்த பார்க்கலாம், காரை பார்க்கலாம், பைக்கை பார்க்கலாம், சம்பளத்தை பார்க்கலாம், உயர்வை பார்க்கலாம். சுத்திரம். இந்த சீட்ல இருக்கிற நான் உயர்வு வந்து நான் அடுத்த சீட்டுக்கு மாறிடுவேன். we can see that சுத்திரம் the riches in the world. நீங்க அதை கண்ணார பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உண்டு சுத்திரம். அதை நமக்கு தருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? அப்ப அங்க சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தருமா? எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். தர்றதோடு மாத்திரமல்ல, அதோடு அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. அப்ப அது என்ன? ஏதோ ஒரு சம்பவம் உண்டு பாத்தீங்களா? ஏதோ ஒரு நன்மை உண்டு. அதான் அங்க ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயத்தை சொல்றாரு பாருங்களேன். 1 நாளாகமும் வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் இங்க பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால? ஆண்டவரால மட்டும்தான் வருது. உம்மாலே தான் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன உண்டா? ஐஸ்வர்யமும் கனமும் யாரிடத்துல உண்டு? ஆண்டவர்கிட்ட. உம்மாலே தான் வருகிறது. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோ. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சமூகத்துல அதுக்கு ஓடி உழைக்கணும், இதற்கு உட்கார்ந்து உழைக்கணும். என்னது? ஜெபத்துல முதல்ல உட்கார கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஓடுனா தான் வருமானம், இதை உட்கார்ந்தா தான் ஐஸ்வர்யம். சொல்லுங்க பார்க்கலாமே. சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கல அப்படின்னா இருக்கிற நன்மைகளும் குறைபட தொடங்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடாதவர்களுக்கோ அப்படின்னா நீங்க ஆப்போசிட் போட்டுக்கிற வேண்டியதான். கர்த்தரை தேடுனா குறையாதான், கர்த்தரை தேடலைன்னா காது கேட்கல. அது உங்களுக்கு, அது எப்படியோ நீங்க எடுத்துக்கிடுங்க. சோத்திரம். அதை நான் சொல்லல வாயில. அப்ப இங்க பாருங்களேன், அழகாக சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 1 to 3 வரை வாசிக்க கேட்கலாம். சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க. சங்கீதம் 112 1 to 3 வரை வாசிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவன் சந்ததி. அவன் நல்ல கவனமா கவனிங்க. சுத்திரம். அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்குமா? யாருடைய வீட்டில் இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. யார் வீட்டில் இருக்கும்? சொல்லுங்க, யார் வீட்டில் இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வீட்டில். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? சோத்ரா, அதை நம்ம பார்ப்போம் பின்னாடி. அப்ப இங்க அழகாக சுத்ராம் சில சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனுஷன், வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன் ஒரு இருக்கிறார். அவர் என்ன செய்யறீங்களா? வர 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 நல்ல கவனிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வர வர
ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் வளர வளர சொத்துறாங்க பலனற்று போகிறார்கள். ரெண்டு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். Church should be listen very carefully. இப்படி பிரசங்கத்தை நம்ம ஆண்டவருடைய ஆவியான துணையோடு சொத்துறோம் அவர் பேச வைக்கிறார்னா நீங்கள் வளர்ந்து பெருகணும். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். நீங்கள் அதே சொத்திரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் சொத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் முட்கள் உள்ள இடத்தில் விதைக்கப்பட்டார்கள். வளர்ந்த வேளையில் என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை கேட்டு சொல்றாங்க 4 நிலம் அதிலே உண்டு. ஒரு நிலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல கவனமாக கவனிங்க. இது பல இடத்துல பிரசங்கம் செய்திருக்கிறோம். இங்கேயும் கர்த்தருடைய ஆவியானோடு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது வழி அருகே விதைக்கப்பட்டது. என்னதான் பேசினாலும் அவங்க செய்யறத தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. விசுவாசி பார்த்திருக்கீங்களா? என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும் தான் எடுக்கிறதா முடிவுன்னு ஓடிட்டு கிடப்பாங்க. சொத்துறாங்க அவர்கள் பயங்கர போராட்டம், பிரச்சனை. சொத்துறாங்க வெளியே சொல்ல முடியாது, கடன் இருக்கும், சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. இவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அடுத்து கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். வந்த உடனே பயங்கரமாக கொடுப்பாங்க, ஊழியம் செய்யன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமா வாழன்னு சொல்லுவாங்க, 2 பேரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. பயங்கரமாக முன்னாடி சொத்திரம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறது போல இருப்பார்கள். வெயில், பிரச்சனை, ஆவிக்குரிய போராட்டங்கள், யாராவது அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டா அப்படியே தீந்து போய் விடுவார்கள். அடுத்தது வளராது, அது பின்மாற்றத்தில் போயிரும் பாருங்க. இங்க இருந்தது பயங்கரமா இருந்தது. நீங்க சில வருஷம் பார்த்தா ஒயின் ஷாப்ல வீடு ரோட்ல படுத்து கிடக்கும். இதெல்லாம் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். 3வது முற்களுக்குள் விதைக்கப்படுகிற இவர்கள். வசனத்தை கேட்பாங்க பாருங்களேன், எல்லாமே செய்வாங்க. ஆனால் என்ன இருக்கு உள்ள? கவலைகள், அவிசுவாசம், கெட்ட வார்த்தைகள் பேசுவது. சோத்ரா உலகத்துல வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு கனியையும் வந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள அவர்கள் பலனற்றவர்கள். வளருவாங்க. The Christianity சோத்ரம் being to grow பயங்கரமாக அப்படியே அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? எதிர்பார்ப்புக்கு மேலாக அது பயங்கரமா வளரும். ஐயோ பயங்கரமா வளர்றாங்களே, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அப்படி போல தோணும். ஆனா ஒரு கனியும் ஒரு பலனும் வந்த விசுவாசி ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இருக்காது சர்ச்சில். ஆனா நல்ல நிலம் ஒன்று உண்டு. நல்ல நிலம் என்ன சொன்னாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடு. இவங்க தான் அந்த நல்ல நிலம். யார் வர்றாங்களோ வரலையோ சர்ச்சில் இருப்பாங்க, யார் சொல்றாங்களோ சொல்லியோ ஜெபத்தில் முன்னாடி இருப்பாங்க. ஹலோ, அந்த நிலம் தான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். வளருகிற செடி அதான் பார்க்கிறார் ஆண்டவர். போறாரு, போகிற வழியில அத்தி மரத்தை பார்க்கிறார். பார்த்தா பசுமையா இருக்கான், இலை வளர்ந்துருக்கான். பசுமையாக இருந்தாவே அதுல கனி இருக்கணும். அதுதான் சுத்திரம் உண்மை சம்பவம். அவர் கனி இருக்கும் என்று சுத்திரம் பசியோடு போகிறார். போகிற வேளையில் அங்கே தேடி பார்க்கும் பொழுது ஒரு கனியும் பார்க்கவில்லை. அதாவது யூபிலி வருஷம் என்று சொல்வார்கள்.
அடிமைகளாக வீடுகளில் வந்தவர்கள் சொத்துறாங்க அங்க விடுதலையாக்கப்படுவது உண்டு. அதோடு மாத்திரமல்ல, இந்த விதைப்பு காலத்திலே அறுவடையின் காலம் ஒன்று வரும். அறுக்கும் பொழுது அந்த நிலத்திலே மொத்தமாக அறுத்துடக்கூடாது, அவன் சபிக்கப்பட்டவனா மாறிடுவான். சிந்தி விடணும், சில கதிர்களை பழங்களை விட்டு வைக்க வேண்டுமா. அதுதான் அன்றைக்கு யூதர்களுடைய சட்டமாக இருந்தது. இவ கனி கொடுக்கிற காலம் என்று ஒரு பக்கம் போனாலும் அந்த மரத்தினுடைய ஓனர் நிச்சயமாக சில கனிகளை விட்டு வச்சிருக்கணும். ஆனா விட்டு வைக்கல. 2 சம்பவங்கள் நடக்குது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இல்ல. சோத்திரம், இந்த மரம் கனி கொடுக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு, கனி கொடுக்கல. ஆனா வளர்ச்சி இருந்துச்சு. நல்லா கவனிங்க, சபை எதிலே வளர வேண்டும் என்றால், ஒரு சபை ஒரு விசுவாசி வளர்ந்த விசுவாசி என்று சொன்னால் நிச்சயம் அவர்கள் கனி கொடுத்திருக்க வேண்டும். தன் கனிகளால் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். வளர்றது பெருசு இல்ல. நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், பெருசு இல்ல. இத்தனை வருஷம் நான் சொல்ற விசுவாசியா இருக்கிறேன், பெருசு இல்ல. இதெல்லாம் வளர்ச்சியை குறிக்கிறது, வருஷங்கள் வளர்ச்சியை குறிக்கும். ஆனால் வளர்ச்சிக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். நான் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே சத்தமே சொல்லுங்க அல்லே ஹல்லேலூயா. அப்ப இந்த அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு சுதர 18 வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் பிரவேசித்து வசனத்தை பாருங்க. வசனத்தின்னு சொல்றாரு, ஆனா வசனம் என்ன சொல்றது? வளர்ந்துட்டு இருக்கு, செடிதான் வளருது. ஆனா இங்க வசனம் தெளிவா சொல்றாரு. மார்க்கு வசனத்தை நெருக்கி போட்டு அதனால் பலனற்று போகிறார்கள். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், இவர்களோ வளர வளர பலனற்று போகிறார்கள். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இந்த மாசம் நம்ம 2 கூட்டம் தான் உண்டு. உலகத்தின் ஜனங்கள், உன்னதத்தின் ஜனங்கள். ஒரு காலத்தில் நம்ம காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம். இப்போ அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர சுகத்தின் ஆவியை கொடுத்துருக்கா. உலகத்தில் நிறைய ஜாதி இருக்கு, அதெல்லாம் மனுஷன் வச்சது. 2 ஜாதி கர்த்தர் படைச்சார். ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. ஒன்று தான் அசுத்தம், இல்லைன்னா பரிசுத்தம். அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகம் நரகம், அவ்வளோதான். அல்லேலூயா. 2 சம்பவம் தான் உண்டு. அதை இடப்பட்ட காட்களில் நம்ம என்ன மரணம் சுத்திரம், அதே மாதிரி பிறப்பு, உண்மை பொய் சுத்திரம், பகல் இரவு. நீங்க பார்த்துக்கங்க. சாத்தான் தேவன், பரலோக ராஜ்யம் சுத்திரம், உலக ராஜ்யம். நீங்க பாத்தீங்களா? 2 சம்பவத்தை கத்த அழகா சொல்லிட்டே வருவார் வேதத்துல. நீங்க அழகா ஆவிக்குரிய ஜீவித்துல ஆவியினோடு ஆவியான ஒரு துணையோடு வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஒரு தீங்கு நம்மளை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. அல்லேலூயா. ரைட். இங்க பாருங்களேன் சோத்ரா, இப்படி சொல்லிட்டு கர்த்தரவனை ஆசீர்வதித்ததனால அவன் ஐஸ்வர்யவனாக மாறி, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் ஒரு மனிதன், ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டால் அது ஐஸ்வர்யத்தை பெறுகிறதோடு மாத்திரமல்ல, வர வர விருத்தி அடைய ஆரம்பிக்க. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இப்ப நல்லா கவனிக்க பார்க்கலாம். உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் சரி, உலகத்தின் ஆசீர்வாதத்தில் நீங்க எஃபர்ட் பட்டா போதும், பிளான் பண்ணா போதும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகணும்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நிலை கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வர வர சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். வர வர அவன் விருத்தி அடைந்தான். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஈசாக்குனால சும்மா இருக்க முடியல. அவன் வாழ்க்கை என்ன தெரியுங்களா? கேராகின் புத்திரர்கள் பிரச்சனை கிளப்புறாங்க, அவன் ஒரு வார்த்தையும் பேசாதிருந்தான். காரணம் தெரியுங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், மனிதன்
உடனே அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. அதனால என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த காரியத்திலும் ஜெயத்தை தருவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள் விருத்தி அடைந்தது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஜெபம் விருத்தி அடைந்தது, பரிசுத்தம் விருத்தி அடைந்தது. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அவர்கள் சும்மா இருக்க முடியாது, அவர்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. ஐயோ, பரிசுத்தத்தில் விருத்தி அடைவார்கள், ஜெபத்திலே விருத்தி அடைவார்கள், ஊழியத்திலே விருத்தி அடைவார்கள், சாட்சியிலே விருத்தி அடைவார்கள். இந்த உலகத்தின் அத்தனை காரியத்தையும் வெறுத்து பரலோகத்தின் தேவனுக்காய் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அவர்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஐயோ பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வந்தனாக்கும் நான் வீடு வாங்கிட்டேன். ஐயோ பாஸ்டர், சர்ச்சுக்கு நான் வந்தனாக்கும் என் பிரச்சனை மாறிட்டு. ஐயோ பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தேன், கார் வாங்கிட்டேன். ஐயோ பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்த ஆண்டவர். அது உலகத்தின் ஆசீர்வாதம். நீங்கள் உழைக்கிறீங்க, பலனை கொடுத்து அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்க, தோத்துறோம். ஆனால் அதை தந்த ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? அதை தந்தார்ல, சொல்கிறோமே, எனக்கு தந்தார் மாஸ்டர், இதை தந்தார் மாஸ்டர், அதை தந்தார் மாஸ்டர். சரி, ரைட்டு. வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே அப்படியே போக முடியுமா சொல்லுங்க? ஹலோ சபையை சொல்லுங்க. அதெல்லாம் சந்தோஷமா பெற்றுக்கொள்றோமே, மகிழ்ச்சி. அவருக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஐஸ்வர்யம் எதற்கு? எதுக்கு வேலைக்கு போறீங்க? எதுக்கு சிஸ்டர் பிரதர் சபையை வேலைக்கு போறோம்? காப்பாத்துனியா? குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கொன்றுவாங்க. நீ கஞ்சி ஊத்தலாம், குடும்பத்தை காப்பாற்றணும். எதுக்கு வேலைக்கு போறோம்? எங்க சொல்லுங்க, எதுக்கு வேலைக்கு போறீங்க? கடன் கட்டணும், பிள்ளைகள் படிப்பு, ட்ரெஸ் வாங்கணும், நன்மையான காரியத்தை வாங்கணும். சரி, அதெல்லாம் சரி. அதுக்கு மேல ஒரு பணி உண்டு. சாப்பிடணும்யா, சாப்பிடணும்ல. வேலைக்கு போனா எப்படி சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடணும் தானே, ரைட்டு. ஒரு மாசம் கொஞ்சம் வருமானம் நிக்குது, அடுத்த மாசம் புட்டுக்குது பாருங்க. அது நடக்குதா? ஒரு மாசம் கையில் நிற்கிற மாதிரி, சே ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து வச்சிட்டேன், சாமியை தோத்துறோம். திடீர்னு சோத்துறோம், நெஞ்சுலையோ அவ்வளோ பிரச்சனையே வந்துடும் நமக்கு. எதற்கு? அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிரதானமாக கர்த்தர் உழைக்க சொன்னது உணவுக்காகவும் உடைகளுக்காகவும் தான். ஆமென். பணங்களை கர்த்தர் அதிகமாக உழைப்பில, தேவ கிருபையில, யுக்தியை கையாண்டு செலவுகளை குறைத்து ஞானமாக பக்குவமாக தேவ ஆலோசனை பிரகாரம் நடந்த உங்களுக்கு ஒரு விருத்தி உண்டாகும். ரொம்ப சந்தோஷம். அது உலகத்துக்கு மட்டும்தான் பயன்படும். சொல்லுங்க ஆமென். உலகத்தில் பெருக்க எவ்வளவுனாலும் உண்டாகலாம். நம்முடைய தேவன் கொடுத்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அது உலகத்துக்கு மாத்திரம்தான். அதை சபை புரிஞ்சுக்கிடணும். நல்லா இருக்கவங்கள புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பெரிய வாழ்க்கை அப்படி உலகத்தில் சேர்க்கணும் 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 சேர்க்கணும், ஐயோ சேர்க்கணும், ஐயோ சேர்க்கணும், ஐயோ அது வாங்கணும். நம்முடைய நினைவுகள் சரியானவைகளா இல்லைன்னு நான் சொல்லலை, நமக்கு வேணும். ஆனா ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க, மரிக்கும் பொழுது எதையும் எடுத்து செல்ல உலகம் அனுமதிக்காது. சொல்லுங்க, ஏதாவது கொண்டு போக முடியுமா? 1 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன், 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். இனிமே திரும்ப சொல்றேன், இந்த சபையை நம்ம இன்னைக்கு கட்டியிருக்கிறோம், பரலோகத்துக்கு போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா? சொல்லுங்க. ஐயா உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்பட்டு வீடு வாங்கினையா, வீடு எடுத்துட்டு போக முடியுமா? சொல்லுங்க. கார் வாங்கினீங்க, கார் எடுத்துட்டு போக முடியுமா? இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், இன்சூரன்ஸ் என்னை காப்பாத்துமா? பட் we need in the world. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையானவைகளே. அதற்கு மேல ஒன்று அதைத்தான் சபை புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஓடும் பொழுது, ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறே, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன்.
ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறவங்களாம் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டே படிப்பாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம் எழுதி அப்படி ஒசந்துக்கிட்டே போகலாம். அதெல்லாம் உலகத்துக்கு. நீங்க இங்க முதலமைச்சரா இருக்கலாம், இங்க கலெக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், காவல் அதிகாரிகள் இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த உலகத்துக்கு. பெரும் தலைவர்களாக இருக்கலாம், கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையானது ஐயா. நான் இல்லைன்னு சொல்லல. அதையுமே ஆண்டவர் தான் தரணும் நமக்கு. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன செய்யாதா? வேதனையே கூட்டாது. கூட்டாது. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம வசனத்தின் மூலியமா பார்த்தா நலமா இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறது பொக்கிஷம் அப்படின்னு வசனம் சொல்லு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, அதுதான் பொக்கிஷமா? என்ன ஆண்டவரே? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசித்து பார்த்தா, முதல்ல இருந்தே வாசிங்களேன். சோதரம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் எழுதி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எதை நீங்க பொக்கிஷம் நினைக்கிறோம்? நம்ம வசனத்தை கோடிட்டு வச்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அதை அடையாமல் நான் என் கண் மூட போவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உமக்கே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தா பொக்கிஷ சாலையை வசனம் சொல்லுது. சோத்ராம் மல்கியாவில் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? சோத்ராம், நீ இதனை எதுல வஞ்சு செய்ய சொல்லிட்டு சொல்வார், தசமவாகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வாங்க, நான் என்ன செய்வேன்? வானத்தின் பலகணி ஆகிய பண்டக சாலையை திறப்பேன். ஆமே, பொக்கிஷ சாலைக்கு கொண்டு வந்தா பண்டக சாலை திறக்கப்படும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்கல. சோத்ரா மல்கியா 4ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து சோத்ரம் பண்டக சாலைக்கு கொண்டு வந்தா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும். சொல்லுங்க ஆமென். அது பொக்கிஷ சாலை. அந்த பொக்கிஷம் அங்கே உண்டு. கர்த்தருடைய சோத்ரம் ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு வேலையில ஆசீர்வதிச்ச உடனே சொத்தை நம்ம நினைக்கிறோம், அதுல பெருமிதம் கொள்ள அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளை பிறந்த உடனே அதுல சந்தோஷப்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உலகத்துல ஆசீர்வாதம் வந்த உடனே அதை மேன்மைப்படுத்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை யார் தந்தார் என்பதை சற்று மறக்க பண்ணி விடுகிறார். அது எப்படி வந்தது என்பதை சற்று மறக்க பண்ணி விடுகிறார். இந்த வேலை யார் தந்தது, குடும்பம் யார் தந்தது, இந்த உறவை யார் தந்தது என்பதை சற்று மறக்க பண்ணி விடுகிறார். சபை புரிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். இப்ப 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சீக்கிரமா வாசிக்க பார்க்கணும். நல்லா கவனிங்க. இப்ப நல்லா இதை கோடிட்டு வச்சுக்கிடுங்க. நம்ம ஓடி உலகத்துல உழைக்கிறோம் பாத்தீங்களா? இரவு பகலும் ஓடுற பார்த்தீங்களா? பிள்ளைகளை பார்க்க, கடனை அடைக்க, சோதரா உயர, உலகத்தின் பொருட்களை வாங்க, உலகத்தில் மேன்மை அடைய, 4 பேர் என்னை மதிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நினைக்க நம்ம சில காரியங்கள்லாம் செய்யணும். கடன் வாங்குறோம், சில பேர் லோன் போடுறோம், சில பேர் அடைக்க முடிஞ்சவங்க அடைக்கிறாங்க. சோதரா நல்லா கவனிங்க. பாதியில காரை விட்டவங்க நிறைய பேர், பைக்கை விட்டவங்க நிறைய பேர், வீடை லோன் போட்டு வாங்கி சோதரா இருக்கிற வாடகை பணத்துக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு வாங்கி வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில இருந்த நம்மளை சோதரா நம்ம வீடு வாங்கணும் அப்படி சொல்லி ஆசைகளை இன்னைக்கு உலகத்தில் தூண்டி விடுறோம். யூடியூப்பை பார்த்தா நீங்கள் வாடகை வீட்டிலே உங்களுக்கு சொந்த வீடுன்னு சொல்லி போட்டு அதை ஆசைப்பட்டு வாங்கி சோதரா கடன் அடைக்க முடியாது, ஜப்தியாகி லோனு சோதரா கேட்டா என்ன செய்தோம்? ஆண்டவர் தான் தந்தாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தோத்துறோம்.
திருமணங்க கூட தேவ சித்தத்தை தெரியாம அழகை பார்த்து அந்தஸ்து பார்த்து இவங்களுக்கு வீடு இருக்கு, காடு இருக்கு, சொந்த வீடு இருக்குது, வேலை இருக்குது, சம்பளம் அவ்வளவு, இது அவ்வளவு, அழகா இருக்கிற பையன் அப்படி இருக்கிற பொண்ணு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஜெபிக்காமையே தேவ சித்தம் சொல்லிட்டு போயிட்டு சொல்ற கடைசியில் என்னது உண்டாகும் தெரியுமா? நமக்கு பிரச்சனையும் பிரிவினைகள் டிவோர்ஸ்ல போய் விட்டுரும். இன்னைக்கு நிறைய படிய குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய படிய வாழ்க்கை நமக்கு தெரியும். இந்த உலகத்தின் நபர்கள் பெரிய பெரிய நபர்கள், பணம் படைத்தவர்கள், ஞானவான்கள், ஜாம்பவான்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? ஆனா ஒன்றுக்கும் உதவாத நம்மள உசுரை கொடுத்து கர்த்தர் உட்கார வச்சிருக்காரு பாருங்களா. அதுக்காகவே கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். உசுறு போனா நம்ம உசுறு போயிருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் உயிரை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு பாருங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். வாசிங்க இப்ப சோத்ராம் 1 தீமோத்தேயு 4:8 வாசிங்க மறுபடியும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் ஓடி உழைக்கிற இந்த சரீர முயற்சி என்னதான்? சொல்லுங்கய்யா, என்ன உள்ளது? அற்ப பிரயோஜனம் உள்ளது. உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற பணங்களை சரியா கையாட தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன், கஷ்டப்படும் போது கர்த்தரை சில நேரத்தில் உதவ மாட்டார். புரிஞ்சுக்கிடுங்க. ஏடா மாத்தி சொல்லி நினைக்காதீங்க. இங்க லேமுவேல் சோத்ராம் அதுக்கு முன்னாடி சரீர பிரயோஜனம் ரொம்ப ஓடுறோம் நம்ம. இரவு என்ன பகல் என்ன அதை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த சரீர பிரயோஜனம் என்னதான்? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. போதும். சரீர முயற்சி நீங்க ஓடுற பாத்தீங்களா? இரவும் பகலும். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் மாஸ்டர், நான் ஆண்டவர் நினைவாகவே இருக்கிறேன் மாஸ்டர். எப்ப தெரியுங்களா அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க? இந்த நிச்சயதார்த்தம்னு உங்க திருமணத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. நடந்துச்சா? தோத்திரம். நன்றி. நடந்த வரைக்கும் தோத்திரம். நிச்சயதார்த்தத்துக்கு திருமணத்துக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியாது, சொந்த பந்தம் கண்ணுக்கு தெரியாது, பசியும் எடுக்காதே, பகலும் இரவுன்னு தெரியாது. எப்படா அந்த நாள் வரும்? சே, ஒரு நிமிஷம் ஒரு வருஷத்தை போலவே தோணும். பாஸ்டர் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு மாதிரி நீங்க கேட்குறீங்க. மேரேஜுக்கு முந்தின நாள் வரைக்கும் சுத்திரம் ஓடிக்கிட்டு தான் இருந்தோம் ஊழியத்தில். இப்படி பாருங்க, ஃபிக்ஸ் பண்ண அப்படியே எப்ப அந்த நாள் வருமோ, எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ. பேசுங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களாங்க? ஐயோ அத்தான் என்னமோ சொல்லுவோம் பாருங்க. கல்யாணம் முடிச்ச 10ஆவது நாள் எடி காப்பியை கொண்டு வாடியா பண்ணுவோம் பாருங்களேன். அந்த அந்த நாள் தான் அந்த அன்பு. இப்ப அந்த அதே பழக்கம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் வந்து விட்டது. புதிதாக வரும்பொழுது இருந்த அந்த அன்பு, ஆண்டவர் மேல இருந்த அந்த பாசம், ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய மாட்டோம், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன் பிரதர். நம்மளா நீங்களும் நானும் சொல்லப்படாது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பரலோகம் நமக்கு சாட்சி கொடுக்கணும். ஆண்டு ரொம்ப தெளிவா இருக்கு அதுல. ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சு ராமினி சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி இதே நீதிமொழிகளை எழுதின இந்த சாலமோன் பிரசங்கியும் எழுதுகிறார். வாசிங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 10ஆம் வசனம் வரை வாசிங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள் என்றார்.
கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். சிந்தித்து பார்த்தேன். இதோ இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது. பலன் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் இன்னும் உயிரோடு பிழைக்கிறவர்களை பார்க்கிறேன். முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருதிரத்தாருடைய நிலைமையை பார்க்கலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயை. ஆராசனம் சஞ்சலமா இருக்கிறது. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். 7ஆம் வசனம். பின்பு நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டியா இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வரியத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயையே, தீராத தொல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வயசானவங்க இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக இருக்கிறத நம்ம இன்னைக்கு போயிட்டோம்னா பிள்ளை அதை அனுபவிக்கும். ஆனா இன்னைக்கு பிரயாசம் ரொம்ப படுக்கிறோம். ஓடுறது தப்பு இல்லை, ஓட வேண்டியவருக்கு நேராக ஓட கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க ஆமென். ஓடுறது தப்பு இல்லை. எங்க ஓடிட்டு இருக்குது உலகம்? அப்ப அன்றைக்கு இந்த அப்போஸ்தலர்கள் முட்டாள்களா? தீர்க்கதரிசிகள் முட்டாள்களா? அவர்கள் ஆண்டவர் போஷிக்கவில்லையா? உயர்த்தவில்லையா? ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக்கவில்லையா? சாலமோனை அரசனாக்கவில்லையா? எஸ்தரை அரசனாக்கவில்லையா? உயர்த்தவில்லையா? மேன்மைப்படுத்தவில்லையா? சமுதாயத்தில் அவர்களை கனப்படுத்தவில்லையா? இன்னைக்கு என்னமோ நம்ம தான் குடும்பத்தை பயங்கரமா ஓடி மேன்மை கடன் அடைக்கிறேன், நான் தான் கடன் இருக்கு ஓடுறேன். யார் கடன் வாங்க சொன்னா சொல்லுங்க? சரி, ஏதோ வாங்கிட்டோம். அந்த கடன் அடைக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது யாரு? சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். கிறிஸ்துவம் புரியணும். சபை போதவருக்கு சபைக்கு தசமா வந்தா போதும். நீங்க வேலைக்கு போங்க. எதுக்கு வேலைக்கு போக சொல்றாங்க? வேலைக்கு போனா வர்றதுல தசமம் கொடுங்க. ஆனா பரலோகத்தை காட்டி கொடுக்கறது இல்லையே. வேலை இந்த உலகத்துக்காக மாத்திரம்தான். ஆனால் ஜெபம் உன்னதத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும். நீ வேலைக்கு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, வேதத்தை வாசித்துட்டு போங்க. ஐயா, ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட முடியாது நமக்கு, அவ்வளவு பிஸியா? அம்பானி கூட இன்னைக்கு சுந்தரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறானே. அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் அவ்வளவு நமக்கு முக்கியம் இல்லாம போயிட்டு பாருங்களேன். அவருடைய பிரசன்னம், அவருடைய இரக்கம் அவளை பாதுகாத்த ஆண்டவர். அவன் போகணும், அதை செய்யணும். ஐயா ஹலோ, 2004 லட்சங்களையும் கையில பிறந்துச்சு. அப்ப பார்த்தா ஒரு மாதிரி தான் இருப்பேன், ஊதிவிட்டா பறந்துருவேன். அன்றைக்கு லட்சங்களை கொடுத்தாரு என் கையில் ஆண்டவர். இவன் இதை நினைக்கிறான், இது பின்னாடி போறானா? சரி, ஃபாரின் போய் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் இருந்தவன் தான் நானும். பாஸ்போர்ட் எடுத்து கர்த்தர் போக காத்திருந்தவன் நானும். ஆனா கர்த்தர் அனுமதிக்கலையே, கர்த்தர் என்ன விடலையே. அதுக்காக திரும்பவும் நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போனா என் உசுறு கூட இருந்திருக்காது. இன்னைக்கு உயிர் வாழ்வதே அவர் இறக்கத்தான். இன்னைக்கு வேலைக்கு போனா கூட வேலை தெரியாமலாம் இல்ல, ஒரு மொண்டியாவோ முடமாவோ இல்லைங்க. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே.
குடும்பத்துல பணத்தை காட்டி பிள்ளைகளை வளர்க்காதீங்க. பதவியின் ஆசையை கொடுத்து வளர்க்காதீங்க. அவன் அப்படி இருக்கான் பாரு, இவன் அப்படி இருக்கான் பாரு சொல்லி பிறரை கை காட்டி வளர்க்காதீங்க. இயேசுவை காட்டி கொடுத்து வளர்க்க பழகுங்க உங்க பிள்ளைகளை. வேதத்தை வாசிக்க சொல்ற பழக்குவீங்கள். அவன் முதிர் வயதாலும் அதை விடாது இருப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை எல்லாம் நீர்தானையா, எல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அதே 6ஆம் அதிகாரம் தீமோத்தேயு 9:10 வாசிகள் பார்க்கலாம். ஒரு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4, 5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10 வாசிகள். சீக்கிரமா கமான். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் இதை கோடிட்டு வச்சுக்கிடணும். ஆனா இங்க சொல்றாரு ஆண்டவர், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம். ஆனா இங்க என்ன எழுதுறாரு தெரியுங்களா? சோதரம் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள். அதுக்காக நம்ம விருப்பப்படலாம், நான் விரும்ப வேண்டாம்லாம் சொல்லல. we need a desire to சோதரம் grow in the world and physically, சோதரம் financially, spiritually also. இங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா? பவுல் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் என்னது சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் பணம் நமக்கு வேணும். பண ஆசை நமக்கு இருக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாமே. கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை வசதி சொல்லுங்க. இந்த ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உண்டு. அவங்க உடுத்தின உடை வேணும், அது 5000 ரூபாய் உடுத்திருக்கோம், அது அவன்கிட்ட இருக்கு வாங்குறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அதே போல அந்த காலம் ஒன்று வரும், அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வரும். ஆமா, ஆடைகளுக்கு பணம் செலவிடுவது, ஆடம்பரத்துக்கு பணம் செலவிடுவது, ஆசைகளுக்கு பணம் செலவிடுவது கூடாது. நம்மளை கடன்காரர்களாய் போய் மாற்றிவிடும். தேவையற்ற காரியங்கள் நம்ம போய் மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மதிகேட்டிலும் சோதனையிலும் டார்ச்சர்ல மன நிம்மதியை கெடுத்துனது. ஆண்டவரை அறிந்தவர்களான இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். தீவிரமாய் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று உடனே ஏதாவது ஒன்று போட்டு சோதரம் மேல வரணும். ஐயா, உழைச்சா கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையை உழைச்சு பாருங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. மாத்திரம் கையை வசதி ராமன் நீங்க ஓடுங்க, அந்த ஓடுவதற்குண்டான பலனை பரலோகம் உங்களுக்கு தரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். விதைங்க, கர்த்தர் அறுவடைக்கு பலனை தருவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உழைக்காம விதைக்காம எந்த நன்மை நமக்கு வரணும்னு நினைக்கப்படாது, தப்பது. ஆனா அந்த உழைப்பு ஒரு பிரதைக்கு மிஞ்சி போயிடக்கூடாது. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. என் தூக்க நேரத்தை கொஞ்சம் விட்டுட்டு உழைங்களேன். யாராவது விடுவீங்களா? அப்ப ஜெப நேரத்தை நம்ம முக்கியத்துவம் தர மாட்டோம். கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம தர மாட்டோம். இன்னைக்கு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப அவருடைய பணியை நம்ம செய்யணுமா? அவருக்காக வாழணுமா இல்லையா? இப்ப 2 தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லி பயங்கரமா உங்களை கையை தட்ட வச்சு, ஐயோ பாஸ்டிக் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுதான். படி தெரியாம ஏறி பிரயோஜனம் இல்லை. எங்க ஏறணும்னே தெரியாம
மாடியில் போய் எதுக்கு போறோம்? படியே தெரியாம மேலே போய் சுத்த மொட்டை மாடில கண்ணு தெரியாம போய் உலாவத்திட்டுறதுக்கா? ஒரு திட்டத்தோடு மேலே போவோம். அதுபோல தேவ பிள்ளைகள் வளர்ச்சி தேவ திட்டத்துக்கு நேராக இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ உண்மையை செக் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் தராமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நாம் பலனற்று போய் விடுவோம். உண்மை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இழந்து போனதை நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கொரோனா டயத்தில், அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் பிசினஸ்ல கோடிகளை போட்டவர்கள் கொரோனாவுடைய வாழ்க்கையை முடித்து விட்டது. தெரியுமா? அவன் எதிர்பார்த்திருப்பான் கொரோனா வரும்டே, லாக்டவுன் போடும் எதிர்பார்த்திருப்பானா? கடன்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டவங்க உலகத்தில் எத்தனையோ பேரு. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. ஒன்றுக்குமே உதவலை. என்னத்தை செஞ்சோம்? கொரோனா டயத்துல போசிச்சாரா ஆண்டவரு? தந்தாரா? ஜீவனை தந்தாரா? உடைய தந்தாரா? சொந்த உறவுகளை பலப்படுத்தினாரா? ஜெபிக்க வைத்தாரா? அதற்காக நன்றி ஆண்டவருக்கு. சொல்லுங்க பார்க்கலாமே. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் ஐஸ்வர்யவன்களாக இதுக்கு உலகத்துல விரும்பாதீங்க. ஆனா நீங்கள் சொந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் தாழ்மைக்கும் பயப்படுதலுக்கும் வரும் காரியம் தெரியுங்களா? முதல்ல ஐஸ்வர்யம் என்றார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நான் தர்றேன். எப்ப தருவேத உனக்கு? எப்ப அது உனக்கு வந்து சேரும்? எப்ப அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும்? எப்ப மேன்மை அடைவே? எப்ப பிள்ளைகள் உயர்வார்கள்? அப்படின்னா அதுதான் நீதிமொழிகள்ல சுத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு. மத்தேயுல எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்காரு மத்தேயுல? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தா, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கையை தட்டி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னையா நீதியை தேடுறதுன்னா என்னையா? முதலாவதுன்னா என்னையா? First of all, seek the kingdom of God and his righteousness, it will be added in you. சொல்றாங்க ஆண்டவர், உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். நான் சொல்றது புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓட்டி பார்த்தா, வேலை போனா, நீங்க 365 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை தர மற்ற நாள் போனா இன்சென்டிவ்னு கொடுப்பான். லீவே எடுக்காம போனா சிஎலுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வரும். சரிதான். அதெல்லாம் நமக்கு சோத்ரம் கிரெடிட் ஆகுது, நமக்கு கிளைம் ஆகுது, சந்தோஷம். ஆனா ஒரு விசுவாசியா இருந்து, தேவ பிள்ளையா இருந்து, ரட்சிப்பை தந்த, பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்த, பரலோகத்தில் உங்களை கொண்டு வர பிரயாசப்படுகிற தேவனிடத்தில் சேர்வதற்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணோம் சொல்லுங்க. பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புனா எக்ஸாமில் பாஸ் ஆகி பெருசாக வர்றான். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிள்ளையுடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தர் ஆசீர்வாதத்தால் தானே ஐஸ்வர்யம் நமக்கு வரும். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு? சோத்ரம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். சோத்ரம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். சோத்ரம் அதை சொல்லிட்டு சொல்லுவாரு 17 18, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டிய இடத்துல தேடாம அழிந்து போகிற இடத்துல இன்னைக்கு உலகம் தேடிட்டு இருக்கு. ஒருவன் அப்படித்தான் மாலை நேரத்தில் தனக்கு உண்டான ஒரு பொன் மோதிரத்தை சோதரம் அவன் என்ன செஞ்சிட்டான்? தொலைச்சு போட்டுட்டான். எங்கேயோ எடுத்திருக்கிறான், கையில் சோப்புட்டு என்னமோ பேக்கெட்ல. அந்த மோதிரம் கீழே விழுந்துருச்சு. இவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் திரும்ப பார்க்கறான், அது அவன் கையில் இல்லை. இப்போ எனக்கு ஒரே டென்ஷன். ஐயோ என்ன பண்ணுது தெரியலையான்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் அந்த வீட்டில் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சான். அங்கே போய் அதுக்கு கீழே பார்த்து தேடிட்டு இருந்தான். என்னடா தேடுறேன்னு ஒரு ஆள் கேட்டுருக்காரு. இப்படி என் மோதிரத்தை காணா போட்டுட்டேன், தேடிட்டு இருக்கேன். எங்கடா காணா போட்டேன்? அதுவும் அந்த பக்கம் இருட்டா இருக்கு, அதனால வெளிச்சம் இருக்க இடத்த தேடிட்டு இருக்கேன்னு சொன்னானா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. நிறைய தொலைச்சிட்டேன். நம்ம தேட வேண்டியதை கிடைக்க வேண்டிய இடத்துல
அதுதான் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க பிரதர், சிஸ்டர், அம்மா, ஐயா, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காத தேடாம எங்கேயோ போய் அழிந்து போகிற உலகத்துல கிடைக்கிற அந்த ஐஸ்வர்யத்துக்கு நேராக கிறிஸ்தவம் ஓடிட்டு இருக்குது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டு அதிலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லே கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவாவது புரிஞ்சுருப்பீங்க. இனி இந்த மாதம் வரையும் வருங்க பிரசங்கம் நமக்கு புரியும். 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 9:10 வாசிங்க. கமான் சீக்கிரமா. நீ 2 வருஷம் வாசி நம்ம ஜெபம் பண்ண போலாம். 1 தீமோத்தேயு 6, 9, 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற. நீதிமொழிகள் 13:7. ஒரு உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் பார்க்கலாம். 13:7 வாசி. ஒன்றுமில்லாதிருக்க, இங்க பாருங்களேன், ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. நல்ல கவனிங்க, இது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, விசுவாசிகள் கற்றுக் கொடுங்க. ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு. செல்வந்தவனாக அப்படின்னா பயங்கரமான ஆளாக காட்டுகிறவர்கள் உண்டு. அதனாலதான் வசனத்தின் பிரகாரம் கொஞ்சம் டைம், இதுக்கு முன்னாடி நான் வசனத்தை அப்படி ஓரலா சொல்லிட்டு போயிடுவேனா, இது நம்ம வசனத்தின் பிரகாரம் போனாதான் நல்லா இருக்கும். ஏன் நம்ம விசுவாச பிள்ளைகளாம் கடனாராக மாறுறாங்க தெரியுங்களா? நல்லா கவனிங்க. சார், ஏன் கடன்காரர்களாக மாறும் தெரியுமா? வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்ய தெரியாததினால். தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் அவங்க வீட்டில எல்லாம், யோ அவெல்லாம் எப்படி இருக்கிறான், அந்த குடும்பமெல்லாம் எப்படி இருக்கு, அந்த பிள்ளைகளே அப்படி வருது அப்படின்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தை படிச்சு பார்த்துருக்கோமா ஏற்கனவே? மறுபடி வாசிங்களே. ஒன்றும் இல்லாதிருக்க, அந்த வசனத்தை நல்லா கோடிட்டு வச்சுக்கிடுங்க, நல்லா கோடிட்டு மாக்கும். நம்ம திராணிக்கு தகுந்த மாதிரி ஓட கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாமே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார், தாங்கிட பலன் தருவார். நம்ம மட்டும் திராணிக்கு மிஞ்சி செயல்படுவோம். ஆனா ஆண்டவர் மட்டும் திராணிக்கு மிஞ்சி சோதிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நம்மள உடனே டென்ஷன் ஆயிரும். ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, அதெல்லாம் மனுஷனா ஆண்டவரா? உண்மையா சொல்றேன், திராணிக்கு மிஞ்சி செலவு செய்யாதீங்க. திராணிக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லாதிருந்தும். இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஏமாந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தாரை சொல்லுகிறேன். பொண்ணு பார்க்க போகும்போது பயங்கரமா கோட்டு, டை, ஷூ, நடந்த சம்பவத்தான் சொல்றேன், பயங்கரமா போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியும் உங்க நிலைமை. ஒரு நேரம் உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை தான். தாய் தகப்பனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். பொண்ணு பார்க்கும்போது அந்த பாஸ்டும் போறாரு, பயங்கரமா போயிட்டாங்க. பார்த்தா டே எங்க அப்பா பொண்ணு நினைச்சிச்சு, ஐயோ பெரிய வீட்டு இடம் போல, போய் ராஜா ராணி மாதிரி நம்ம இருந்துக்கலாம், நம்ம வேற லெவல்ல இருந்துக்கலாம், கிடைச்சதை விடக்கூடாது. ஜோம் பண்ணிட்டு இருந்த பிள்ளை பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு. என்னண்டு
யாராவது பொண்ணு பார்க்க சும்மா பொண்ணு பார்க்க போறதுக்கே கோட்டு செட் அப்படின்னா நிச்சயதார்த்துக்கெல்லாம் என்னமோ அப்படின்னு உட்காந்து கனவு கண்டுருச்சு. இன்னைக்கு நிறைய பெரிய கிறிஸ்தவால் கூட அப்படித்தான் இருக்கு. பார்த்தா பயங்கர லெவல்ல, ஆனா பின்னாடி வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க? இல்ல அது என்ன அந்த வசனம், அந்த முதல் பகுதி வாசிங்க. ஒன்றுமில்லாத என்னல்ல ஐயா, தாவீது சொல்றான், நான் ஒரு நீசன். ஒரு ராஜா அறிக்கை இடுகிறான். ஒரு சாலமோன் ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ஜனங்களை நடத்த ஞானம் வேண்டும். ஒரு ஈசாக்கு சோதரம், நீங்கள் 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. ஆனா ஆண்டவரிடத்துல தயவு வேணும்னு அவன் விரும்புறான். ஒண்ணுமில்ல ஆண்டவரே, டேய் உனக்கு தகப்பன் ஆசீர்வாதம் இருக்கு. இல்ல ஆண்டவரே, அது தகப்பனுக்கு நீங்க தந்தது, என்ன நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ஒரு ஈசாக்குக்கு எல்லா சுதரம் பரிபாரங்கள் உண்டு. முதல்ல வெறும் கோலும் கையுமா போனது உண்மைதான். இப்ப 2 சுதரம் பரிபாரங்களுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான். சொல்றான், ஆண்டவரே நான் ஈசாக்கு ஏமாத்துக்காரன்றான். நம்மளை பெருசா அப்படி காட்டிக்குவோம் பாருங்களேன். என் தேவ சமூகத்தில் அப்படி காட்ட மாட்டேன். நம்ம காட்ட மனசு வராது. ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க, பிச்சைக்காரனா வந்து கேட்கறது, ஐயோ ஆண்டவரே வயிறு வலி, ஐயோ ஆண்டவரே தொண்டை பிடிக்குது, ஆண்டவரே நெஞ்சு வலி, ஆண்டவரே அந்த ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், பயங்கர பிரச்சனை சொல்லுவோம். வெளியே பாருங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா இருக்கு பிசினஸ், கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்காக போயிட்டு இருக்குங்க ஆண்டவர் கிருபையில. என்கிட்ட ஒரு ஆள் வந்திருக்காரு சோத்ரா, ஒரு ஆள் வந்தார், பாஸ்டர் சோத்ரா மாசம் உங்களுக்கு வருமானம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கம் போல இருக்க மாட்டேங்குது, காணிக்கை பெட்டி அப்படின்றாரு. இந்த அன்னைக்கு போட்ட சத்தம் தான் இன்னைக்கு வந்து இங்கே வர ஆலயத்து பக்கம் வரல. யோ நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேனா, வருமானம் வருதுன்றீரு, கர்த்தர் கொடுக்கிற காரியமாகும். ஒன்றுமில்லாதிருந்தும் பச இது செஞ்சலாம் பச, இங்க இது மாதிரி ஆர்டர் பண்ணலாம் பச. சோத்ரா இன்னைக்கு சபை ஏன் இது ஆண்டவர் பேச வைக்கிறான்னு எனக்கு தெரியல. கோட்டு சூட்டு போட்டு போய் நின்ட்டான். நிச்சயதார்த்தம் பயங்கரமா நடந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த 2 மாசத்துல பிரச்சனை. 2 மாசம் தான். ஏண்டா ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை செல்வந்தனா காட்டிட்டான் உலகத்துக்கு. அந்த பிள்ளை பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருச்சு. ஓ இங்க போனா ஆளே இப்படி இருக்கிறான், வீட்டுக்கு போனா பெரிய லெவல்ல இருப்பான் போலக்கு, நல்ல வருமானம் போலக்கு, ஓ பயங்கரமா வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தா குடிசை வீடு, தகப்பன் குடிகாரர், தாய் குடிகாரி, சகோதரன் குடிக்கிறான். வந்து பார்த்த ஆவிக்குரிய ஜீவத்தில் இருந்த பிள்ளை மனமிட்டு நான் உயிர் வாழ்வதை காட்டிலும் செத்தால் நலமாயிருக்குமே. ஹலோ சபையே, இந்த பொய்யான வாழ்க்கைக்கு நம்மளை பழக்க வச்சிடக்கூடாது. இந்த உலக மாயையானது. என்னடா இவன் ரொம்ப பேசுறான் நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் தெரியாம போய்தான் இன்னைக்கு கடனாளியாகவும் மனுஷனை கண்டு ஓடி உழைஞ்சும், ஐயோ நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், நான் எப்படி அந்த மேரேஜுக்கு போகும்போது, அந்த உறவு கல்யாணத்துக்கு போகும்போது ஒண்ணுமில்லாம போவது, ஓ இப்படியே நான் போவது, வெறும் கையோடு போவது. நீயாவே போ, நீயாவே இரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாமே. புரிஞ்சவங்க சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஐஸ்வர்யத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கிற பொருட்கள் தான் ஐஸ்வர்யம், கனம், மேன்மை அப்படின்னு. எலியா தீர்க்கதரிசிக்கு எந்த வீடு இருந்துச்சுங்க? எலிசா தீர்க்கதரிசிக்கு எந்த வீடு இருந்துச்சு? என்ன சொத்து இருந்துச்சு? என்ன சுகம் இருந்துச்சு? அதுக்காக அவங்கள தரித்திரமா இருக்க நான் சொல்லல. உலகத்துக்கு பின்பதாகவே ஓடி தேவ பிரசன்னத்திலிருந்து போயிடக்கூடாது. உழைக்கணும், ஓடணும், கையின் பிரயாசத்தை சாப்பிடணும், கடன் வாங்காம வாழணும், பிள்ளைகளை கர்த்தரை காட்டி கொடுத்து வாழ வைக்கணும். எலியா தீர்க்கதரிசிக்கு, எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன வருமானம் இருந்துச்சு? என்ன சோத்திரம் ஷூரிட்டி இருந்துச்சு? அல்லது என்ன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு? அவனை தேடி
சீரிய படை தளபதி தேடி வந்தான். இதுதான் மகிமை, இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் கணம், இதுதான் ஜீவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லதான். அடுத்த வேலைக்கு உணவில்லாம நம்ம நடந்து, ஆனால் முழுக்க முழுக்க அன்றைய தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் பரலோகத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை சபை மறந்து விடக்கூடாது, மறுக்கவும் முடியாது. கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம் என்று சொல்வது பொருளை பொண்ணு அல்ல, ரட்சிப்பை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது, கிருபை ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது. ஓ, கிருபை வரங்களை சொல்லுகிறது, அபிஷேகத்தை சொல்லுகிறது, கர்த்தரோ மேல வச்சுக்க திட்டத்தை சொல்லுது. மகிமையின் ஐஸ்வர்யம். அடுத்து நம்ம பாப்போம். அதை நான் முடிக்கலாமான்னு நினைக்கிறேன். சோத்ரா, கடைசியாக நீதிமொழிகள் 13:7 ஒருவர் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து நம்ம முடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம். ஒருவர் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18. என் சாமர்த்தியமும், நல்ல கவனியை, இப்ப விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். வீடு திறக்கும்போது இந்த வசனத்தை வாசிப்போம். என் சாமர்த்தியம், என் கை பலனும், என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. என்ன எப்படி இருக்கணுமா சொல்லுங்க, காது கேட்கல. எப்படி இருக்கணும் சிஸ்டர்? எச்சரிக்கையா பிரதர், எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த வீட, இந்த உடைமைகளை, இந்த பொருட்களை சம்பாதிச்சது நீன்னு சொல்லாத. உனக்கு பலனை தந்தது பரலோகம். கையை தட்டி ராமணி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே, நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ஓடுனா தானா பாஸ்டர்? அந்த ஓடக்கூடிய பலனை தரது ஆண்டவர். சிஸ்டர், பிரதர், மறந்துடக்கூடாது. சொல்லுங்க, ஒரு தகப்பன் அப்படித்தான் இரவும் பகலும் ஓடி சோதரம் கஷ்டப்பட்டு திருமணம் சோதரம் சாரி அந்த அவனை டெக்னிக்கல் ரீதியா டிப்ளமா படிக்க வைக்க ரொம்ப கடினம். உழைப்புண்டா சாதாரணமான உழைப்பு அல்ல. தாயும் தகப்பனும் ரொம்ப கடினமாக அன்றாட வேலை செய்தால் தான் வருமானம் அவர்களுக்கு. மகனை படிக்க வைத்தவர்கள் ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கல, சபைக்கு போறவர்கள். அவன் ஞாயிற்றுக்கிழமை ப்ராஜெக்ட் இருக்குன்னு போயிடுவான். சரி போடா மகனே, எனக்கு அது இருக்குன்னு போயிரு, சரி போடா மகனே. ஒவ்வொரு முறையும் போகும்போது அந்த ஆண்டவுடைய அந்த ஆராதனையை சொல்லிக் கொடுக்காம இவர்கள் அப்படியே அசால்ட்டை வளர்த்துட்டாங்க. அவன் 3 ஆண்டு முடிக்கும் பொழுது அந்த கல்லூரியிலே கஞ்சா கடத்துறவனாக கைப்பற்றப்படுகிறார். ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு போனானா இல்ல, போய் பிரசன்ட் ஆகிறது. திரும்ப தன் வாழ்க்கையிலே மலைகளுக்குள்ள போய் கஞ்சா விற்பனை செய்து தன் வாழ்க்கையை அவன் சொத்துறான் சூசைட் பண்ணி சாகர நிலைமைக்கு அவன் வாழ்க்கை கொண்டு போய் விட்டு விட்டது. சொல்லிக் கொடுக்கணும். உழைச்சு பிள்ளைகளுக்கு போட்டு சொத்துற ஆண்டவர் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னா கஷ்டமாக்கும் நாளைக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 13 சோத்ராம் வாசித்து முடிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 13:7. ஒன்றுமில்லாதிருக்க உண்டு, சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேங்க. இன்னைக்குமே நான் ஊருக்கு போகும்போது சில பேரை பார்ப்பேன். அன்னைக்கு என்ன வேஷ்டி சட்டை இருந்துச்சோ அதே மாதிரிதான். ஆனா பார்த்தா கோடீஸ்வரன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் பாருங்க. சிம்பிளா ஆண்டவர் மட்டும்தான் அறியல. ஆனா அவனுக்கு இருக்க தாழ்மை, உயர்ந்த ஸ்தானத்தில் லட்சக்கணக்கான சேலரி வாங்குவாங்க. அவங்க பேசுகிற அந்த வார்த்தை எவ்வளவு ஹம்பிள்னஸா இருக்கும் தெரியுங்களா? ஆனா ஒண்ணுமே இருக்காது பாருங்க. எங்க அப்பா கையில் பிடிக்க முடியாதாக்கும். அது என்ன தெரியுங்களா? சில பேர்லாம் இந்த ஃபேஸ்புக்லாம் போடும்போது பயங்கரமா டெக்கரேட் பண்ணி போட்டுருவோம். பார்க்கிறவெல்லாம் பரலோகம் மட்டும் தான் கமெண்ட் பண்ணணும். என் பிள்ளைகளை, என்னைய, சபைய, வேற யாரும் என்னுடைய பிள்ளைகளை சொல்லுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறமே, ஓ பியூட்டிஃபுல்,
ஓ லவ் யூ. யாருக்குங்க? சோ பியூட்டி, ஐ லைக் யூ, சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நல்லா இருக்குங்க. யாருக்கு? எங்க போச்சு நம்முடைய? அதுக்கு வேற விதமான காரியங்களை இந்த உலகம் விரும்புதே. ஆண்டவருடைய பிரசன்னம் தவிர. நான் இப்படி சொல்றது உங்களுக்கு வேதனையா கூட இருக்கலாம், துக்கத்தை வருவிக்கலாம். கடைசியாக நீதிமொழிகள் 30:7-8-9 வாசியுங்கள். என்னையா சொல்ல வர்ற அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா என்னை பார்த்து? அடுத்து நம்ம தியானிப்போம். இந்த மாசம் இப்ப சும்மா டச் பண்ணிருக்கிற இது முடிவல்ல. எந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் நம்ம சொல்ற அடுத்து நம்ம தியானிப்போம். இப்ப நீதிமொழிகள் 30:7-8-9 மட்டும் வாசிப்போம். நம்ம 2 மனு உம்மிடத்தில் கேட்டேன். ஆண்டவரே லேமன் சொல்றாரு, 2 விண்ணப்பத்தை உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். சொல்லுங்க, நல்ல என்னைய பாருங்க, நல்ல பக்கத்துல இருக்கும் எல்லாம் என்ன கவனிங்க. லிசன், பைபிளை கூட மூடி வச்சு என்னைய பாருங்க, பார்க்கலாம். என்னைய பாருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இன்னைக்கு போதகரெல்லாம் இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி எதியா ப்ராஸ்பரிட்டி? இயேசு இல்லாத ப்ராஸ்பரிட்டி எதுக்கு? இயேசு செய்த அற்புதம் வேணும்னு சொல்ற உலகம், இயேசு செய்த அற்புதத்தை போதிக்கிற உலகம் இயேசுவை பத்தி சொல்லி தர மாட்டேங்குதே. அந்த அப்ப சோத்திரம் எங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன் சோத்திரம், 5 அப்பத்தை 2 மணி பெருக செய்து 12 கூரை நடக்க செய்த பெருக செய்த ஆண்டவர், அந்த 12 கூட நிறைய அப்பமும் மீன் இருந்துச்சு தானே. அப்ப சோத்திரம் கடல் அலவரும் பொழுது அவர் செய்த அற்புதம் அந்த கடல் அலையை அதட்டல, இயேசுதான் வந்து கடல் அலையை அதட்டினார் என்பதை கடைசி காலத்தில் சபை புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதத்தை நம்பி இயேசுவை கைவிட்ட கூட்டங்கள் எனக்கு நிறைய உண்டு. அதனால் தான் இன்னைக்கு ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அற்புதம் நமக்கு தேவை, அதை காட்டிலும் அற்புதம் செய்தவர் நமக்கு தேவை. 2 மனு வைக்கிற ஆண்டவரே, I have 2 application. 2 மனு இருக்கு ஆண்டவரே, எனக்கு நிறைய உண்டு. ஆனா 2 மனு நான் மரிப்பதுக்குள்ளாக 2 மனு கூட கேட்கிறேன். என்ன சொல்றார் பாருங்களேன், ரொம்ப so beauty. I like this passage in the Proverbs. அவர் சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, வாசிங்களே. நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். எனக்கு மறுக்காம தாங்க ஆண்டவரே. காலையில் கூட தியானிக்கும் போது கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினப்பா. கிறிஸ்து உலகம் எங்கேயோ போயிட்டுங்க, ஐஸ்வர்யத்தை காட்டி 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 ஏசு எங்க இருக்காருன்னே தெரியல. ஏசு எதற்காக வந்தார்னே தெரியல. ஏசு அடுத்து எதற்காக நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போறான்னு தெரியல. பாத்தீங்களா, மரிக்கு பரியந்தம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார் அப்ளிகேஷன். மாயையும் போய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். போய் வசனிப்பனை விட்டு அகற்றிடுங்க அப்படின்னு கீழே எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தராதிருப்பீராக. இந்த பேலன்ஸ், we need a balance in the Christianity life. Do not go high, do not come down. You should be stand in the presence of the Lord. Do not give up your faith. அப்படி பணம் வந்து அப்படி ஒரு மாதிரியும், பணம் இல்லைன்ற ஒரு மாதிரியும் வேண்டாம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே சுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது சுவை. அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள்
மாட்டார், காக்கும் அல்ல. அற்புதத்தை அதிசயத்தை காட்டி கொடுக்க விரும்பல. ஆனா அற்புதம் அதிசயம் ஒருவருக்குள்ள இருக்கு, அவரை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன். அற்புதத்தை அதிசயத்தை பார்த்து பழகின ஜனங்கள் போதகனவே பார்த்துருவாங்க. ஐயா விசுவாசியே, ஒரு போதகன் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குதா இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த போதகனுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் இன்னைக்கு உலகம் பார்க்க வேண்டும் என்று சபை விரும்ப வேண்டும். கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்ல நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கலாம். உலகத்தை படைத்தவர் அவர், உனக்காய் ஜீவனை தந்தவர் அவர். ஓ, உன்னை பரலோகத்துக்கு எடுத்து சென்று உன்னை பிதாவின் சமூகத்தில் நிற்க செய்யும்படியா துடித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை அவர் உலகம் மறுக்குதே, அவர் உலகம் வேணான்னு சொல்லுதே. ஐயோ, அற்புதம் நடந்தா போதும், அந்த இயேசுநாதர் எனக்கு வேண்டாம், அடுத்த அற்புதம் நடக்கணும்னா அவர் வேணும். இப்ப அற்புதம் நடந்துச்சு, சரி, இதே அற்புதத்தோடு வாழ்க்கையை பயணிக்காது. ஒவ்வொரு நொடியிலும் அற்புதம் நடந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை சபை என்றைக்கு அறிந்து கொள்கிறதோ அவர் ஒரு நாள் மறுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அப்ளிகேஷன் வைக்கிறார் பாருங்களேன், தரித்திரனாக ஐஸ்வர்யனாவும் வேணாண்டவரே, நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து, நல்ல கவனிங்க, நான் ரொம்ப ரிச்சாயி வேலை வேலை வேலைன்னு ஓடி நான் உங்களை என்ன செய்யாதபடி மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை நான் தூசிக்காதபடி, வீணிலே வழங்காதபடி என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று ஜெபித்தார். எவ்வளவு பெரிய ஒரு விண்ணப்பம் பாருங்களேன். உண்மையாகவே ஐ லைக் திஸ் ஸ்பேஸ். எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவனாகி அவங்கள மறந்துட மாட்டேன், ஆண்டவரே என்னை தரித்திரன் ஆயிட்டேன்டா நான் தூசி. அப்பனா அந்த பேலன்ஸ் எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? உங்க பிரசனத்தை விட்டு நான் போயிடவே மாட்டேன். அதுதான் ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். உடைக்காக, உறவுக்காக, இனஜன பந்துக்காக, உலகத்துக்காக நான் தேவனை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்களை மூடலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ப்ளீஸ் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்களே சொல்லுங்களேன், கேளுங்களேன். அப்பா, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கும்போது நீ என் பக்கத்தில் ஓடி ஓடி வந்திய மகளே, இல்லாதப்ப என்னை தேடி அவ்வளவு ஆண்டவரே 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 நான் மறந்துட்டேன்னு நீ நினைக்கிற. இப்ப மேன்மையெல்லாம் வந்த பின்னாடி நான் யாருன்னு உனக்கு தெரியல தானே. அன்னைக்கெல்லாம் மணிக்கணக்கா இருப்பேன், ஜோம் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்துட்டு அதை நான் தான் உனக்கு தந்தேன், பிடுங்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா இருந்தாலும் நீ என்கிட்ட வருவேன்னு ஒரு நம்பிக்கை தான். எனக்கு என்ன தெரியுங்களா, பிரசங்கிக்கும் போது டே தியாக அன்னைக்கு ஒண்ணுமில்லாத இருந்த நேரத்துல எல்லாம் அப்பா அப்பா பாப்பான்னு வந்து கடந்தையடா. இப்ப ஊழியத்துல உன்ன ஓரளவுக்கு வச்சுட்டே அப்படின்னு சொல்றதுனால என் நினைவு, என் பேரை, என் சமூகத்தை நீ மறந்துட்ட தானே. இல்லப்பா, அந்த வசனம் தான் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யவனாகி மறுதலித்து தரித்திரனாகவே தூஷிக்காதபடி. அப்பா, உங்க பிள்ளையாவே இருக்க ஆசைப்படுறாங்க.